ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ட்ரீம் 11 ஆப்பில் வின் பண்ணுறதுக்கான 2 சூப்பரான டிப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் போகிற கண்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னது அப்படின்னா, அதுக்கு நம்ம ரிவார்ட்ஸ் ஆப்ஷன் போயிடலாம். அங்கே தான் அந்த ஃபஸ்ட்டு டிப் இருக்குது. நம்ம பார்க்க வர ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னா, டிஸ்கவுண்ட் பாஸ் தான். நம்ம டிஸ்கவுண்ட் பாஸை யூஸ் பண்ணுற மெத்தட் எப்போவுமே ராங்காக தான் இருக்குது. இப்போ நான் சொல்ல போகிற மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட வின்னிங் அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் பாஸ் இல்லாதவங்க டிஸ்கவுண்ட் பாஸ் பை பண்ணிவிடுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்மக்கிட்ட வந்து ஒரு 7 டேஸ்க்கு டிஸ்கவுண்ட் பாஸ் இருக்குது அப்படின்னா, இந்த 7 டேஸ் மட்டும்தான் நம்ம மேட்ச் ப்ளே பண்ண போகிறோம். மற்ற நாள் ப்ளே பண்ண கூடாது. நம்மகிட்ட 7 டேஸ் இருக்குது அப்படின்னா, இந்த 7 டேஸில் நம்மளால் எத்தனை மேட்சஸில் எத்தனை கான்டெஸ்ட் ஜாயின் பண்ண முடியுமோ அவ்வளோ கான்டெஸ்ட் நம்ம ஜாயின் பண்ணணும். ஏன்னா நமக்கு இதில் தான் என்ட்ரி ஃபீஸ் ரொம்பவே கம்மி, ஆனால் வின்னிங் அமௌண்ட் இதில் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதனால் நம்மகிட்ட டிஸ்கவுண்ட் பாக்ஸ் எத்தனை டேஸ் இருக்கோ அத்தனை டேஸில் நம்மளால் எவ்வளோ மேட்சஸ் ஜாயின் பண்ண முடியுமோ, எவ்வளோ கான்டெஸ்ட் ஜாயின் முடியுமோ மறக்காமல் அவ்வளோ கான்டெஸ்ட் ஜாயின் பண்ணி வச்சுக்கிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு என்ட்ரி ஃபீஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும், நீங்கள் வின் பண்ணுற அமௌண்ட் ரொம்பவே அதிகமாக இருக்கும். மற்ற டேஸில் மேக்ஸிமம் ப்ளே பண்ணாதீங்க. அதனாலவே இந்த ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகும்போது, T20 லீக் ஸ்டார்ட் ஆகும்போது, 1 டே லீக் ஸ்டார்ட் ஆகும்போது, இந்த மாதிரி டைமில் கரெக்டாக டிஸ்கவுண்ட் பாஸ் பை பண்ணி வச்சுக்கிடுங்க. நான் சொன்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட வின்னிங் அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும். சரி, வாங்க 2வது டிப்பை பார்க்கலாம். அதுக்கு ஹோம் பேஜ் போயிடலாம். இப்போ நீங்கள் எந்த மேட்ச் ஜாயின் பண்ண போகிறீங்களோ அந்த மேட்சை கிளிக் பண்ணிவிடுங்க. 2வது டிப்ஸ் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபில்டர். அதுதான் நம்மளோட 2வது டிப்ஸ். பார்த்துடுங்க. இதில் நமக்கு காட்டுற இந்த இன்டர்ஃபேஸில் வந்து மேட்சஸ் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். மினி லீகாக இருக்கட்டும் இல்லை ஸ்மால் லீகாக இருக்கட்டும், இதில் எல்லாமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஒரு 150 அவ்வளோதான் வரும். ஆனால் நம்ம வந்து இந்த ஃபில்டருங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, அந்த இன்டர்ஃபேஸில் காட்டுறதோட இந்த இன்டர்ஃபேஸில் அதிகமாகவே மேட்சஸ் அண்ட் கான்டெஸ்ட் வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் 3 to 10 அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அப்ளை கொடுக்கேன். முக்கியமாக இந்த ஃபில்டருங்கிற ஆப்ஷன் வந்து ஸ்மால் லீக் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு தான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த இன்டர்ஃபேஸ்லேயே எல்லா பிளேயர்ஸும் மேக்ஸிமம் ஜாயின் பண்ணி வச்சுருவாங்க. உங்களுக்கு இந்த இன்டர்ஃபேஸ் வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து எல்லா கான்டெஸ்ட்லேயுமே ஸ்மால் பிளேயர்ஸ் தான் இருப்பாங்க. அதனால் நீங்கள் இந்த ஃபில்டரை யூஸ் பண்ணி கான்டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆப்பனில் வர பிளேயர் ரொம்பவே ஸ்மால் பிளேயராக தான் இருப்பாங்க. நீங்கள் ஈஸியாக வின் பண்ணலாம். இந்த 2 டிப்ஸையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்ததோட இதுக்கு அந்த டிப்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் உங்களுக்கு வரப்போகிற வின்னிங் அமௌண்ட் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிவிட்டு இந்த ட்ரிக் ஒர்க் ஆச்சு அப்படின்னா நம்மளை கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.